வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த தனது தாயாரிடம் கரண்ட் பில் கட்டுவதற்கு கூட காசு இல்லை என்று பழைய நினைவுகளை உருக்கத்துடன் பகிர்ந்து கொண்டுள்ளார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். நான் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அல்ல. சாதாரண ஒரு 4-5 ஏக்கர் நிலம் வைத்திருந்த குடிகாரன் மகன்தான் நான் என்றும், எனது வாழ்க்கையில் ஏர் ஓட்டியிருக்கிறேன், நாத்து நட்டு இருக்கிறேன், கத்தரிக்காய் எல்லாம் அறுத்து கொண்டு தலையில் வைத்து சுமந்து 3 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் விற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட துரைமுருகன் தான் நான் பணக்கார வீட்டு பிள்ளை அல்ல. அதனால்தான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் இலவச மின்சாரம் கொடுத்திருக்கிறேன். நான் மந்திரியாக இருந்தபோது எங்கள் தலைவர் இந்த முறை என்ன செய்யலாம் என்று கேட்டார். அப்படி செய்ததுதான் இலவச மின்சார திட்டம் என்றும் தனது நினைவுகளை உருக்கத்துடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். தக்கலை அருகே 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 63 வயது கிறிஸ்தவ மத போதகர் அவரது மனைவி மற்றும் மகனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே செம்பருத்தி விளையைச் சேர்ந்தவர் ஜான்ரோஸ் பெருஞ்சிலம்பு கரும்பாலை பகுதியில் ஜெபக்கூட்டம் நடத்தி வருகிறார். இங்கு அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெபம் நடத்த வருவது வழக்கம். அப்பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவரின் மனைவி 13 வயது மகள் ஆகியோர் அடிக்கடி இங்கு ஜெபம் நடத்த வந்துள்ளனர். சிறுமி மதபோதகர் வீட்டில் சிறு சிறு வேலைகளை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்த போது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டதும் கர்ப்பமாக இருப்பதும் உறுதியானது. சிறுமியிடம் விசாரித்த போது போதகர் ஜான்ரோஸ் செய்த பாலியல் கொடுமைகளை கூறியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவர்களை மிரட்டிய ஜான்ரோஸ் கேரள மாநிலம் கொல்லத்திற்கு அழைத்துச் சென்று சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்ய முயற்சி செய்துள்ளனர். இது குறித்து மருத்துவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து ஜான்ரோஸ் தலைமறைவாகினார். கேரள போலீசார் மார்த்தண்டம் அனைத்து மகளிர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். கோவையில் தலைமறைவாக இருந்த ஜான்ரோஸ், அவரது மனைவி ஜெலின் பிரபா, மகன் பிரதீப் ஆகியோரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்துள்ளனர். சிறுமி சில நாட்களுக்கு முன்பு குழந்தை பெற்றெடுத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கூகுள் மேப் வாயிலாக சொகுசு பங்களாக்களை அடையாளம் கண்டு அவற்றை நோட்டமிட்டு ஆட்டோ மற்றும் ஜீப்பில் சென்று நகை, பணம் கொள்ளையடித்து வந்ததாக போலீசாரிடம் ஞானசேகரன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் சிறையில் உள்ளார். அவர் தனக்கு 3 மனைவியர் உள்ளதாகவும் அவர்களுக்காகவும் சொந்த வீடு கட்டவும் நகை, பணம் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூகுள் மேப் வாயிலாக பள்ளிக்கரணை பகுதியில் சொகுசு வீடுகளை அடையாளம் கண்டு அந்த இடங்களுக்கு ஆட்டோ மற்றும் ஜீப்பில் சென்று நோட்டமிடுவேன். பூட்டி கிடக்கும் வீடுகளில் மாலை 5 முதல் இரவு 9 மணிக்குள் நகை, பணத்தை திருடிவிட்டு தப்பி விடுவேன் என்றும், நீலாங்கரை, காணத்தூர் பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் நகை, பணம் கொள்ளையடித்து கைதாகி சிறை சென்று வந்துள்ளேன். போலீசாரிடம் திருந்தி வாழ்வதாக கூறிவிட்டு அண்ணா பல்கலைக்கழகம் அருகே பிரியாணி கடை நடத்தி வந்தேன். ஆனாலும் என் திருட்டு தொழிலை விடவில்லை. கொள்ளையடித்த நகை, பணத்தில் சொகுசு வாழ்க்கை நடத்தி வந்தேன். என் கூட்டாளிகளுக்கும் பணத்தை வாரி வழங்கி உள்ளேன் என்றும் கூறியுள்ளார். ஞானசேகரன் கொள்ளையடித்த நகை, பணத்தை வாங்கிய அவரின் கூட்டாளிகள் குறித்த பட்டியலையும் போலீசார் தயாரித்துள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதனால் அவரிடம் பணம் பெற்ற அரசியல் புள்ளிகள் உள்ளிட்டோர் கலக்கமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஞானசேகரனிடம் இருந்து கார், ஜீப் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட போது கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கார் யாருடையது என்பது மர்மமாகவே உள்ளதாகவும், ஞானசேகரன் தொடர்பான வழக்கில் யார் அந்த சார், யாருடையது அந்த கார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமலேயே உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் 44ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் துணை சுகாதார நிலையங்களில் 3500க்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் ஒருவரே 3 முதல் 5 மையங்களை கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு சுகாதார பார்வையாளர் சங்கத்தின் பொருளாளரான கிராம சுகாதார செவிலியர் தமிழ்ச்செல்வி கூறும்போது, தமிழகத்தில் 8700 துணை சுகாதார நிலையங்கள் உள்ளன. இவற்றை ஆரம்பிக்கும் போது 5000 மக்கள் தொகைக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை.
இங்கு பணிபுரியும் கிராம சுகாதார செவிலியர்கள் தடுப்பூசி செலுத்துவது, கர்ப்பிணியர்களின் சுகாதாரத்தை உறுதி செய்வது, பதிவேடுகளை பராமரிப்பது, பிரசவத்திற்கு பின் தாய் சேய் நலனை கண்காணிப்பது, கிராமங்களில் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் நோய் தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். தற்போது 3500க்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் ஒரு செவிலியரே 3 முதல் 5 நிலையங்களை கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பணிச்சுமை காரணமாக தற்போது பலரும் கூடுதல் மையங்களை நிராகரித்து வருகின்றனர். இதனால் தடுப்பூசி போடுவது, கர்ப்பிணிகளின் சுகாதாரத்தை உறுதி செய்வது உள்ளிட்ட பணிகளை முறையாக செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜலவார் மாவட்டத்தில் 32 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுவனை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.